ஹாய் ஹலோ டிஷ்வாஷர் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி வீடியோ வந்திருக்கும். ஜெர்மனில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றது காட்டுறேன். இது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம்னா சிங்க் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரீ டைம்ஸ் டிஷ்வாஷர் போட்டுருவேன். அதுவும் சாமான் ஃபுல்லானா மட்டும்தான், இல்லைன்னா இல்லை. உங்களுக்கு நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஆல்ரெடி நான் அடுக்கியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணோம். மேலே ஃபேன் சுற்றுறதால ஹைட்டாக எதுவும் வைக்க முடியாது. அந்த ஹைட்டாக இருக்க பொருள்லாம் கீழே வச்சுக்கணும். அதையும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஃபுல் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ்லாம் கீழே தான் வைக்கணும், அப்போ தான் ஃபேன் இடிக்காது. எல்லாம் இந்த மாதிரி குப்புற கவுந்து தான் வைக்கணும், அப்போ தான் வாஷபிள் நீட்டாகும். இது டீ குண்டா. பிளேட்ஸ் இந்த மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீட்டாக அடுக்கிக்கலாம் பிளேட்ஸ் எல்லாம். இந்த பாருங்கள், நீட்டாக இந்த மாதிரி அடுக்கிக்கணும். இந்த மாதிரி இது பெரிய பெரிய ஸ்பூன்லாம் இந்த சைடில் போட்டுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பாஸ் இதெல்லாம் வைக்கக்கூடாது. வச்சா என்ன ஆகுன்றதும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வைக்கக்கூடாதுன்றது எங்களுக்கு தெரியலை. வச்சோம், எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அதுலேருந்து இதோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வைக்கிறத விட்டுட்டோம். இதெல்லாம் நான் கையிலே வாஷ் பண்ணிக்கிறேன். இதுதான் என் சிங்க்கு. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஒரு சாமானும் மெதுவாக தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக நான் நிறைய சாமான் தேஞ்சால் மட்டும்தான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி ஆன் பண்ணுறது? இப்படி தள்ளிட்டு இதோ இந்த மாதிரி ஒரு சோப் இருக்கும், அதை இந்த இடத்துல போட்டுக்கணும். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கட்டி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதை இந்த இடத்துல போட்டு இது இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இதோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண பிறகு, க்ளோஸ் ஆகிடுச்சா? க்ளோஸ் ஆன பிறகு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. இதை ஆன் பண்ணணும். இந்த சைடில் இருக்க பட்டனை ஆன் பண்ணணும். ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு எவ்வளோ டைமிங் வேணுமோ, எக்ஸ்ப்ரெஸ்னால் எக்ஸ்ப்ரெஸ், உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த டைமிங்க்கு ஆன் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஓகே ஆகிடும். கொடுக்குறேன். இவ்வளோ மணி நேரம் ஆகும். நான் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஷ்வாஷர் உங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி போகணுன்னு ட்ரை பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.